நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் டிசம்பர் மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இப்பொழுது நாம் காலபுருஷனுக்கு 5வது ராசியான சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் இருக்கிறார். அமக்கலமான ஒரு விஷயங்க. 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குரு பார்க்குறார், முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். 6ல் சனி விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். 8ஆம் இடத்துல அதிர்ஷ்ட யோகத்தை குரு பகவான் தரப்போகிறார். மற்றபடி 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். சுக்கிரனுடைய நிலையும் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு அதிகபட்சமாக 5ல் 10 குடையவன் 5ல் 23 நாள் இருக்கார். 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் மிக மிக நல்ல பலனையே பெறுவீர்கள். சுபத்தன்மையை பெறுகிறீர்கள். சிறப்பான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. பாருங்கள், ராசிநாதன் 4ஆம் இடத்துல 15 நாள் இருந்து குரு பார்வையில் இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துல இருக்கிறார் 16 நாள். பட் ரெண்டுமே சூப்பருங்க. அப்போ ராசிநாதன் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏற்கனவே சிம்ம ராசி அன்பர்கள் எதிலையும் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள். அப்போது அவங்களுக்கு குரு பார்வையிலேயே இருக்கிறார். சூரியன் 15 நாள், அடுத்த 15 நாள் உங்களுக்கு தனுசு ராசி குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார், 5ஆம் இடம். அப்போது சூப்பரான ஒரு நிலை. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு திருப்பு முனையான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. 2ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் மேன்மை, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது. கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை உங்கள் வீட்டில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் கண்டிப்பாக கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக தொழில் பண்ணி அதாவது வாக்கு சாதுரியத்தால் அவங்க நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இந்த சிம்ம ராசிக்கு விளங்குகிறது. 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே கேது இருக்கிறது, 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்புங்க. நல்லதே செய்வார். நிறைய பாசிட்டிவ் பொருளாதார மேன்மையை தருவார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனை. ஏன்னா 3, 6, 11 ராகு கேதுக்கள் அமர்ந்தால் அளவற்ற பலனை நல்ல சூப்பரான பலனையே வாரி வழங்கக்கூடிய நிலை அப்படின்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ 3ஆம் இடத்து கேது பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பெரிய திருப்பு முனை, ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஆனால் இளைய சகோதர சகோதரிகள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை சனி பகவான் பார்க்குறார். அதனால் சில இடர்பாடுகள் வரலாம். உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம், இல்லை அவங்க உங்களுக்கு எதிராக திரும்பலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கலாம்.
மற்றபடி உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் ரொம்ப சிறப்பாக வேலை பார்ப்பீங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன். ஒரு வாரம் விருச்சிகத்தில், கடைசி 3 வாரம் தனுசில் இருக்கிறார். அப்போது கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த குறையும் இல்லைங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குரு பார்வையில் இருக்குது. இந்த குரு பார்வையில் இருக்கிறதால 4ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு, செவ்வாயை அந்த வீட்டை பார்க்குறார். அப்போது சொந்தமாக வீடு, மனை, இல்லை வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, தோட்டம் வாங்கிறது, எந்த ஒரு முனைப்பில் இல்லை எந்த ஒரு அபிலாஷையில் நீங்கள் இருக்க நினைக்கிறீங்களோ அந்த அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் சிறப்பாக இருக்குது. முதல் வாரம் 6 நாள் சுக்கிரன் அங்கே இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். முதல் வாரம் வண்டி வாகனங்கள் வாங்க நினைப்பவர்கள் வாங்குவீர்கள், வீடு வாசல் அமையும். அதே நேரத்தில் உங்களுக்கு சொந்த வீடோ வாடகை வீடோ, இப்போ குடியிருக்கிற வீடு வாஸ்து தோஷம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அந்த வாஸ்து தோஷம் நீங்கிவிட்டதாக ஒரு ஐதீகம். இந்த சூரியனை குரு பார்க்கிறார். அரசியல் பிரமுகர்கள், அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பேரு புகழ். ஏன்னா அங்கேருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை தான் பார்க்குறாரு குரு பார்வை பெற்று. அப்போது அதாவது உங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கினை பெற்று நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் இடம் 5ஆம் இடம் 2 இடத்துலையும் சூரியன் இருக்கிறதால 15 நாள் எங்கள் விருச்சிகத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறார். வயிறு உஷ்ணம் அடைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய ஆபத்து எதுவும் ஏற்படாது. ஆனால் உணவு கட்டுப்பாடு அவசியம் தேவை அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 4ஆம் இடம் அப்படின்னாலே வண்டி வாகனங்களால் ஆதாயம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள். தந்தை வழி சொந்தங்கள் கூட உங்களுக்கு மிக அனுசரணையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கிறது. இந்த டிசம்பர் மாதம் சிம்ம ராசி அன்பர்கள் மிக மிக சுகவாசிகளாக இருக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருகிறார். ராசிநாதன் 16 நாள் தனுசில் இருக்கிறார், 5ஆம் இடம். சுக்கிரன் 23 நாள் அங்கே தான் இருக்கிறார். புதனும் அங்கே தான் இருக்கிறார். அப்போது 5ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. வீடு கொடுத்த குரு ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அப்போது 5ஆம் இடம் வலுத்திருக்கிறது. குலதெய்வத்துடைய அனுகிரகம் உண்டு. ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வெளிநாட்டுக்கு போய் கல்வி எம்எஸ்ஸு, எம்ஃபில், பிஹெச்டி பண்ணுறாங்க. இது மாதிரி வெளிநாட்டில் படிக்கிறவங்களாகட்டும், இல்லை உள்நாட்டில் உயர்கல்வி படிக்கிறவங்களாகட்டும், இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் படிப்பு ரொம்ப நல்லா தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதிகபட்சமாக உங்களுக்கு 10 5 இருக்கிறதால ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமாகத்தான் விளங்குகிறது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். 6இல் சனி எதிரிகளை ஓட ஓட விரட்டுவார். மற்றபடி உங்களுக்கு கடன் பெருசாக இருக்காது. கடன் அடைஞ்சிச்சு சொன்னால் புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கோங்க. விரோதிகள் உங்களை யாரும் இது பண்ண முடியாது, நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தந்து வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்திலும் ஒரு வெற்றி வாய்ப்பை, வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குகிறது.
ஆனாலும் கூட 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நண்பர்கள் கூட உங்களுக்கு ஒரு விரோதத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அவங்க உங்களுக்கு கான்ட்ரவர்சியாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 8ஆம் இடத்தில் குரு பகவான் அதிர்ஷ்ட யோகத்தை தருவார், அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார். பாருங்கள், கணவன் அதாவது வாழ்க்கை துணை அல்லது உங்கள் மனைவி அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதனால் ஒரு பண வருவாய் பொருள் வருவாய், அல்லது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களா இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் ஒரு பண வருவாய் பொருள் வருவாய் இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 9ல் ராகு இருந்தால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். ஆனால் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வெளிநாடு செல்ல நினைக்கும் அன்பர்கள் நீங்கள் தாராளமாக போகலாம். உங்களுடைய தாஸ்தா வெஜிக்களை சரியாக எடுத்து செல்லுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உங்கள் தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், இல்லை தந்தையை தவழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருக்கலாம். மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது அப்படின்னு சொல்கிறோம். 10ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறார், 4ல் ஒரு வாரம் இருக்கிறார், இருந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். நகை வியாபாரிகள், நகைக்கடையில் பணியாற்றக்கூடியவர்கள், துணி அதாவது ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள், துணி ரீட்டெயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு கருவூலங்கள், வங்கிகள், அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், நிதி நிறுவனங்களில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் அமைகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதிக்கும் 2ஆம் இடத்து அதிபதியுமான புத பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வது என்பது சிறப்பான ஒரு நிலை. எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் கூட தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொருளாதார மேன்மை இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதம் உங்களுக்கு சுப செலவுகள் தான் ஏற்படும். வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்ம ராசினருக்கு இந்த மாதம் விளங்குகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். மற்றபடி உங்களுக்கு 6 நாள் சந்திராஷ்டம நாள் வருதுங்க. 2, 3, 4 ஆரம்பத்தில், மாத கடைசியில் 29, 30, 31 இந்த 6 நாள் அதிகபட்சமாக சிம்ம ராசிக்கு தாங்க சந்திராஷ்டமம் அதிகமாக இருக்குது. அதனால் விழிப்புணர்ச்சியாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சமாளிக்க முடியும். தலைக்கு வர்றது தலைப்பாயோடு இருக்கும், போகும். மற்றபடி இரவு பிரயாணம் வேண்டாம், கேஷ் டிரான்சாக்ஷன் வேண்டாம். நீங்கள் இந்த மாதம் டிசம்பர் மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.